அவருக்கு விளையாட்டு காட்டுறேன்னா ஆட்கள் மனுஷர் அமைஞ்ச இருக்கிறாங்க போல இருக்குது கடவுளே. ஐயா ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயரூபினி. நான் அம்மு. இன்றைய தினம் பங்கனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு காணி கிட்ட தான் நிற்கிறோம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னால் நீண்ட நாளாகவே ஒரு ஆசை ஆசைன்றா சொல்லி வேலையில் ஒரே ஆசையாக தான் கிடக்கு. இப்போ கொஞ்ச நாளாக உண்மையில் வந்து அந்த தெரியாமல் ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம் இன்றைய நாத்து. அது வந்து போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பொண்ணுத்திரையன்ற காணிக்குத்தான் நாங்கள் போய் சின்ன ஒரு சம்பவம் ஒன்று மாதிரி செய்ய போகிறோம். உண்மையில் அந்த ஒரு வில்லங்கமான ஒரு ஆள் தான். ஆனால் போவையும் யோசனையாக தான் கிடக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு ஒரு 3 மணி மட்டுமே சரியான மாதிரிக்கு மழை. ஸ்ரீலங்கா போகிறதால சரியான மாதிரிக்கு மழை. அப்போ உபோலும் கேட்டாவோ அண்ணா தெரியாமல் சில விஷயங்களை வந்து செஞ்சு கொள்வது வந்து நல்லமே அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் அம்மாவும் சொல்லியிருந்தா. அப்போ அதனால் வந்து நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு அந்த பொண்ணுத்திறன் என்ற காணிக்கு தான் நாங்கள் போய் உண்மைக்குமே ஒரு பக்கம் யோசிச்சு இப்படி அந்த ஆள் உங்களோட எப்படி எனக்கு தெரியாது. பொண்ணுத்திறன் பழக்கமோ? எனக்கு பழக்கம் இல்ல. ஆனால் கடைகளுக்கு போறவர். அப்போ கடைக்கு போய் பழக்கமே இல்ல. அப்போ இன்னும் பார்த்து கொண்டு போவார். முழிச்சு பார்த்துட்டு உங்களோட எப்படி ஆள் எனக்கு தெரியாது. ஆனா கூடுதலா வந்து அந்த ஆள் பெருசா சோழி இல்லை. காணிக்கல போய் சில சம்பவங்களை செய்ய யாருக்குமே வந்து ஒரு கோபம் பேரு. என்ன சொல்லுங்க, எங்கண்ட காணிக்க கூட நான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை விட்டா எனக்கு கோபம் பேர். அப்போ அதே மாதிரி தான் இப்போ கூட டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5:40 பிள்ளை பேரன் எத்தனை மணி 5:40 டைம் ஆச்சுது. நான் அடுத்த மழை வர கிடையில அந்த ஆளும் வந்து இப்போ 6 மணி 6 காலுக்கு ஆள் வெளுக்கிடும். தவறனைக்கு வெளுக்கிடுற ஆள் என்ன வயசு போனாலும் வந்தாள் அந்த விஷயங்கள்ல புள்ளி பிடிச்சோம் தெரியுது. அப்போ உங்களோட சரியான வழக்கம் போலாம் கிடையாது. அப்போ நாங்கள் அந்த வாரக்கு முன்னா வேலைக்கு நாங்கள் வெளுக்கிடுவோம். அதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட்டு வாரங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே இப்போ வாங்க நாங்கள் அந்த பொண்ணுத்திறன் என்ற காணிக்க போய் ரங்குவோம். ஒரு முக்கியமான சாமான் உண்டு தேவை கொக்கத்தை. அதுவும் இந்த ஆட்டம் ஆடுதப்போ நாங்கள் பொண்ணுத்திறன் காணிக்க கிட்ட வந்து கொண்டு இருக்கிறோம். வாங்க வாங்க ஓலை போ வாங்க நேரமாக வாங்க வாங்க. ஆனால் ஆளு வில்லங்கமான போலாங்கடாக்கு இந்த கொக்கத்துல ஆடி நடக்குது. ஏன்டே இதான் காணிய ஆள் இதான் காணிய இதான் காணி. ஆனால் இதுக்குள்ள வரலாம் இல்லை இதுக்குள்ள வரீங்களா இதுக்குள்ள வரீங்களா இதுக்குள்ள வரீங்களா உண்மையா அந்த ஆளுக்கு நல்ல புத்தி தான் கிடையாது தெரியுமா. இங்க முள்ளு கம்பி எல்லாம் புல்லு அஞ்சால் அடைச்சி விட்டுட்டு இங்கால என்ன ஒதுக்கு போய் கருக்கு மாட்டே வெட்டு கிடக்கு. அந்த வடலியில் இருக்கிற கருக்கு மாட்டே குறுக்க வச்சு கிடக்கு. ஏன்டா இது ஒரு முக்கியமான பெரிய ஒரு பொருள் தானே. உதவி தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. இந்த கேவருக்கு விளையாட்டு காட்டுறேன்னா பிள்ளைகள் நீங்க போங்க. இல்லை பிள்ளைகள் போங்க பிள்ளைகள் போங்க 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 உள்ள போங்க பிள்ளைகள் போங்க பிள்ளைகள் போங்க. உண்மையா பயமா தாங்க ஒரு பக்கம் உண்மையாக அந்த அளவுக்கு வில்லங்கமானால் உண்மையா நாங்கள் வந்தது காரணம் என்னமே இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லல. இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆசை தெரியுமா. உண்மையாக எங்களுக்கு அந்த விலாங்காய் இருக்குது தானே, விலாங்காய் வந்து ஆஞ்சி அதுவும் வந்து தெரியாமல் ஆஞ்சி சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒரு தனி விருப்பம் உண்டு. ஏன்னா உண்மையில் எங்களுக்கு கடையில் வேண்ட தெரியாமல் இல்லை, அந்த தெரியாமல் ஆஞ்சி சாப்பிட்ற களவெடுத்து சாப்பிட்றது வந்து தனி ருசி. என்ன
அப்போ அதனால வந்து நாங்கள் தெரியாமல் தான் நாஞ்சி சாப்பிட போகிறோம். உண்மைக்குமே ஒருத்தருக்குமே தெரியாது. நைஸாக டக்கண்டு சரி நாங்கள் டக்குன்னு வந்தது கல்லுன்னு கொண்டு இல்லையே கல் இல்லையே கல் சரி பாருங்க நான் நைஸாக பார்க்குறேன். நீங்கள் நைஸாக ஒன்று ஆயுங்கோ உப்பு தூள் ஒன்றும் கொண்டு இங்கே பாரு விளையாட்டு உப்பு தூள் மிராக்கு நான் குளிச்சு கக்கு அது அது வேறு வேறு மோட்டர் சைக்கிள் நைஸா நைஸா நைஸ் நைஸா இப்படி ஆகக்கூடாது. இது நல்ல கொக்கோ தெரியா கடை உங்களுக்கு அடிச்சு விழுத்துங்க அம்முங்க அப்படி விழுதுங்க அம்மு உண்மையா பாருங்க. இது என்ன கொக்கோ தெரிஞ்சு இது ஐயோ இது இது கனகாலத்தான் போல ஐயோ என்னடா ஒன்றும் விழாது இது நல்ல பேர் சொன்னடாக்கா கொக்கத்தடி கண்ணுக்கு விழுந்து வளர்ப்பு ஓமா விழுந்து விழு 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 நான் குலைக்க எங்கள் பிள்ளையை அனுப்பி விட்ட காணிகளை பார்த்து எவ்வளவோ ரொம்ப நாளாச்சு. இந்த கேட்டாலும் இந்த பிள்ளையை அனுப்பி விட்ட காணியோட போய் பார்ப்போம். என்ன செய்கிறது கடவுளே, அங்கே மாமர காணிகளையும் வச்சு எல்லாம் ஒன்றுமே செய்ய இல்லாமல் போச்சு. அங்கேயும் பார்க்க இல்லாமல் போச்சு. முருக்கா விளாத்தி காணிகள் முருக்கா கொண்டே பார்ப்போம். இந்த வயசு போன நேரங்களில் என்னால் இயலவே இல்லாது காணிகளை பார்க்கறதுக்கு என்னால் இல்லாமல் கிடக்குது. கடவுளே கடவுளே, என்னால் நடக்கக்கூட முடியல, என்னால் இருக்கக்கூட முடியல, கை காலெல்லாம் நோவு. யாரோ இருக்கிற மாதிரி என்ன வந்து எனக்கு தெரியாது உண்டுமான தெரியல. ஐயோ, அது ஆடுகள் மாடுகள் மாதிரி கிடாக்குது பார்க்க. அது ஆடுகள் மாடுகள் மாதிரி இல்லையே, அதை பார்க்க ஏதோ ஆக்கள் நிற்கிற மாதிரி கிடாக்குது. ஆடு மாடுகள் மாதிரி தான் எனக்கு கிடாக்குது. ஆடு மாடுகள் எல்லாம் இப்படி எரியாது, கழிவுகளாக ஆறுது. ஏடே, இது என்னடா இது? மாடுகள் மாதிரி தானே கிடாக்குது. மாடுகள் ஒன்றுமே தெரியாது. கடவுள் மாடோ இல்லை மனுஷனோ எனக்கு தெரியல. இந்த காணிகளையும் பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்து ஆறி போட்டு போடலாமன்னு பார்க்க கடைசி கூப்பத்தில் எதுவோ நடக்குது. அங்கே பார்த்தா மாமர காணிகள்ல மாங்காயிலையும் காணியில இதை வந்து பார்த்தால் உண்டையும் கண்டறியா விளங்காயும் காணியில கண்டாலறியா குக்கத்தடி கண் ஒன்றும் தெரியா கண்டறியா காவிரி பேச கொஞ்சம் கொண்டு ஒரு காப்பா ஒரு காலம் இங்கே இருக்கா பாப்பம். இந்த வயசு போன நேரங்களில் கண் தெரியாத நேரங்களில் ஒன்றுமே தெரியாது. பனைக்க கொண்டு அடிவிட போய் உண்டையும் காணையில் விளாத்தியில் இந்த கண் தெரியாதாலையும் காணிக்க விட்டு கிடக்கு. வச்சதும் விளாத்தியில் உண்டையும் காணையில் வயசு போன நேரங்களில் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்காரர் பார்த்தீங்களா பார்த்து நானும் எவ்வளோ தூரம் அவதானம் இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மனுஷன் கண்டாலும் போய் இருப்போமே. என்னாலே விளாட்டுக்கு வயசு போன நேரங்களில் கடவுளே 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 கடவுளே. சரி ஓடுங்க ஓடுங்க கண்டக்டர் எடுத்தால் கண்டறியும் போல கிடக்குது. ஆறு என்றாலும் சரி ஓடுங்க வயசு போன நேரங்கள்ல ஏன் காணும்? அடே யாரடா தம்பி எறிகிறது விளாத்தி காணிகளுக்குல? இது ஆட்கள் மனுஷர் அமைஞ்ச இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த கடவுளே, இது ஆடு மாடுகள் இல்ல. யாரடா டே தம்பி தம்பி யாரா காணிக்க வரைக்கும்? ஐயா ஐயா விழுந்து போட்டு ஐயா அந்த விழுந்து போட்டு காணிகளுக்கு யாரும் வர சொன்னது? கடவுளே
வயசு போன நேரங்கள்ல ஓட வைக்கிறீங்களே. யாரு தம்பி இந்த காணிக்கல உங்களை யாரு வர சொன்னது தம்பி? உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி விலாங்காய ஆஞ்சு கொண்டு களவெடுத்து கொண்டு ஆஞ்சு கொண்டு அந்தாலும் பாவம் பொண்ணுத்துறை சரியான மாதிரிக்கு விழுந்து நான் நினைச்ச நாள் செடியாக்க மாட்டேன் அப்படித்தானே கத்தினாரு ஒரு மாதிரி ஆஞ்சநேயத்துல உண்மையில அவரை பொண்ணுத்துறை ஐயா வந்து கூப்பிடுவோம் முதல்ல என்ன மாதிரின்னா இன்றைக்கு தான் பெஸ்ட்டாக வந்து நாங்களால கூப்பிட்டு இருக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு விட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட் தான். வாங்க பொண்ணுத்துறை ஐயா வாங்க வாங்க ஓடியா இங்கே பார்த்தீங்களா ஆள் அப்படியே கொண்டு வருது விலாங்காயம் வந்து. இன்றைக்கு எப்படி இந்த உங்கள்ட்ட வேறு லெவலுக்கு நடிக்கிறீங்களா? வேற லெவல் பண்ணுண்டு. ஓ உண்மையா வேறு லெவல். பார்த்தீங்கன்னா அதில் கெட்டப் எப்படி இருக்குன்ற மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையில் இப்படித்தான் ஒரு சில இடங்களில் நடக்குது, எல்லா இடங்களையும் இப்படிதான் நடக்குது. ஆனால் உண்மையில நாங்கள் ஒரு சில அப்படி நான் ஒரு 10 வயசுல நான் இப்படி சம்பவம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? உண்மையாவே நானும் செஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் களவெடுக்கிற கூட்டம். ஆனா உண்மையில எங்களுக்கு அந்த விலாங்க மாங்காயில் வந்து சாப்பிடணும் ரொம்ப விருப்பம். வந்து கல்ல மாங்காய் கல்ல விளாங்க பாத்தியில உண்மையில நான் சொன்னா நடிக்கத்தான் சொன்னான். அவன் நடிப்புண்டா பயங்கரமா நடிப்பாப்பா. நான் மட்டும் சாப்பிடுறது, நீங்கள் லைட்டா சாப்பிடுங்க எல்லாரும். ஆளு எல்லாருக்கும் எந்த காணி மாங்காய விளாங்க அஞ்சு எனக்கு ஏதாருங்களே தம்பி. வச்சிருக்கோம், நானே வச்சிருக்கிறேன். ஆனா விலாங்காயம் வந்து கணக்க சாப்பிடக்கூடாது, விக்கி போடும். விக்கி போடும். இப்ப இந்த பொண்ணு நாங்களும் முடிப்போம். ஆனா இப்படி உண்மைக்குமே செய்யக்கூடாது தெரியுமா? என்னடா பாவம் இல்லை இந்த ஐயாக்கு இப்படித்தான் களவெடுக்க கூட. வா உண்மை கணலே ப்ரோ புழுக்கால் ஐயோ ஒன்றுக்குள்ள என்னவர் என்ன கையிலேயும் காயமோ? கையில் இங்கே கல் குத்தி போட்டுதுங்க. ஓவர் ஆக்ஷனாக போயிட்டு ஆக்ஷன் கொஞ்சம் ஓவராக போயிட்டு ஓவர் ஃபீலிங் உடம்புக்காக அது பேபி அப்படி என்ன இது உடைச்ச நல்லா தான் கிடக்கு தெரியுமா? பேர்ட் லெவல். சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிடும். கொடுத்தாமா சரியா நல்லா இருக்கா? செம்மையா இருக்கேண்ணா. கயறுது. சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். கொஞ்சம் பிஞ்சு விழாங்க தான், கொஞ்சம் கயிறுந்தான், கொஞ்சம் முத்துலண்டா கயிறாது. சரி அப்போ தங்கச்சியை கேட்போம், இன்றைய அனுபவம் எப்படி இருந்தால், நடிப்பு எப்படி இருந்தால்? சூப்பர். நீங்கள் எப்படி உங்கள்ட்ட? நல்லா இருந்தது. பார்க்கல எப்படி எல்லாம் நடிப்பேன். உண்மையாதான் உண்மையா இப்படி கலவுக்கு போக நல்லா இருக்கு. மொத்தத்தில் இவளோட சேர்ந்தீங்களன்னு சொன்னா களவெடுக்க வைப்பா அவள் பக்கத்து காணிக்க ஏதோ பிளான் பண்ணிட்டா அவள். அதான் இவ்வளோ கதையுமோ உண்மை நல்லா இருக்கு. இப்படி திருடு சாப்பிட தெரியுமா? பத்தியோ சரி. உண்மைக்குமே எங்களுக்கும் ஒரு வகையில் சந்தோஷம். அம்மாவன் சாதுவா ஆளுக்கு இயலாதானே கவலை. ஓ அந்த கவலையிலையும் சாதுவான சிரிப்பு கிடாக்கு எட்டி எட்டி பார்க்குற மாதிரி தான் கிடாக்கு. ஆனால் விலாங்காயால் கொடுக்கல. அதுக்கு இன்னைக்கு அம்மா இந்த நெஞ்சு வளம் கொஞ்சம் தெரியாது, பிரச்சனை இல்லை. அப்போ இதுவளை கொடுத்தா இதுவள் வந்து விலாங்காயால் வந்து கணக்க சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடணும். அந்த ஓ பிராக் அடிச்சு பிக்கி என்ன அது சின்ன பிள்ளைல பெரியாக்களும். சரி வீடியோ முடிப்போம். இன்றைய காணொளி வந்து உண்மையில் இவ்வளோ வந்தான். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். வேறே மக்கள் கேட்போம். என்ன நீங்களே ஏதாச்சும் எங்கள் நேசிச்சு பார்க்குற உறவுகளுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள்னு சொல்ல போறீங்களோ? சொல்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் தான். பட் ஒரு சின்ன குறுகிய கதையில் சொல்லிட்டு முடிச்சு விடுறது. ரைட் சொல்லுங்க. ஒரு பாட்டு எதுவும் படிக்க போறீங்களோ? ரைட் டான்ஸ் நோ. ஆமா இல்ல ஓகே கிடக்கப்ப எனக்கு திறமை என்ற அளவுக்கு எல்லாருக்கும் பாரத வந்து இருக்குன்னு தான். பாரத குறைவு திறமை என்ற அளவுக்கு சில பேருக்கு பாட வரும், நடிக்க வரும், இருக்கு எல்லாம் ஆட வரும். திறமை என்ற அளவுக்கு சில பேர் செய்யும் போது தான் அதுக்கு வரும் இன்ட்ரெஸ்டிங்.
அப்படி நடிச்சா அப்படி அது வந்துட்டு நீங்கள் நார்மலாக நடிச்சதை எங்கள்கிட்ட உறவுகள் வந்து கொமெண்ட்ஸ் மூலமாக எல்லா கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு அந்த கொமெண்ட்ஸை நீங்கள் நைட்டுக்கு தட்டி பார்க்க ஓ இந்த நடிப்புக்கு கூட தூரம் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கணும் அப்போ நாளைக்கு உங்களுக்கு அவங்க போத்தாங்க தோணுமோ தோணாதோ தோணும் அங்கான்ற விஷயம் ஊக்குவிப்பு வந்து சரியான மாதிரி இருக்கணும் வேணா திறமையை காட்ட சில இடங்களுக்கு இடமே கிடைக்கிறது இல்ல ஒரு கை இடத்தை பயன்படுத்திடுவோம் ஒரு கை தட்டினா ஓசை வேற அதுன்னு ஓசை வராது ரெண்டு கை தட்டினா ஓசை வேற தட்டினா தான் ஓசை வரும் சரி அப்போ இன்றைக்கு இவ்வளோ அவன் காணும் அப்போ நான் வீடியோ முடிப்போம் இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய்